ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் சில விஷயங்களை இன்டைரக்ட் டீட்டெயிலிங்காக தான் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் எதுவும் பண்ணாமல் கதையில் இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 எபிசோட் 5. எல்லாரையும் பார்த்து ஹீரோனியா பொறாமப்படுறத அவளுக்கும் பின்னாடி இருந்து யாரோ நோட்டீஸ் பண்றாங்க. வேற கிளாஸ் பொண்ணுங்க வந்துட்டு பர்ட்டியாவோட புக்கை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவ ரொம்ப மோசமானவா தெரியுமா, என்ன அவ புள்ளி பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோனியா வந்துட்டு மத்த கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட போய் பர்ட்டியா பத்தி தப்பு தப்பா சொல்றா. ஹீரோனியா பர்ட்டியா பத்தி தப்பா ரூமர் பரப்புறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. பர்ட்டியா தான் சினோரியாக்காக வேணும்னு வில்லத்தனமா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றா. பட் உண்மையிலேயே அப்படி நடக்கல. மிடில் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட் கவுன்சில்ட்ட இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எதையோ கொடுக்குறான். அப்ப கோர்ட்டுக்கு தயங்கிட்டே எதையோ சொல்ல வரான். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, லேடி பர்ட்டியா என்ன பிக் பிரதர்னு கூப்பிட அனுமதிக்கலாமா நம்ம கேட்கவும் கண்டிப்பா கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தோம். பர்ட்டியா தான் இதை வந்துட்டு கேட்க சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கவும் டெய்லியும் பர்ட்டியா அவன்கிட்ட வந்து உங்களை பிக் பிரதர்னு கூப்பிடுவான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. நான் வேண்டான்னு சொல்ற டைம்ல அவங்க ரொம்ப சோகமாக்குறாங்க. பட் இருந்தாலும் அரசர் நீங்க சொன்னதுக்காக நான் வேண்டானே சொல்றேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்றான். சில டாபிக் பர்ட்டியா பத்தியே இருந்தாலும் எனக்கு ஃபன்னா இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான். இப்ப கோர்ட்டுக்கே நாங்க இருந்து கிளம்பிட்டான். பார்த்தா இந்த எல்லா பசங்களோட காதலியே ஏதோ ஒன்று இருக்கு. பர்ட்டியா தான் இதை கொடுத்துருக்கா அப்படின்னா யுவர் ஹைனஸ் உங்களுக்கு அவ கிஃப்ட் தரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். ஐயோ சாரி உங்களுக்கு கோவப்படுத்திட்டேன் அப்படின்னு சார்ல்ஸ் சொல்லுவோம். என்னது நான் கோவப்பட்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அந்த எமோஷனை ஃபீல் பண்றான். கோவங்கிற எமோஷன் இப்படிதான் டிஸ்கம்ஃபர்ட்டிங்கா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்ட்டியாவை மீட் பண்ணி கோர்ட்டுக்கே நடந்ததை சொல்லுவோம். கேம் படி அவன் என்னோட அடாப்டட் பிரதர், அதனால தான் அவனை அண்ணன் கூப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். அண்ட் ஹீரோனி அவன் கூட ஒட்டாம இருக்கிறதுக்கு இதை தடுக்க எனக்கு ஒரு காரணம் கிடைக்கும். அது போக போன ஜென்மத்திலேயே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு வா சொல்லுவோம். அப்ப என்ன வேணா பிக் பிரதர்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல நீங்க பிரின்செஷியல் தான், என்னோட ஃபியான்சே, சோ எனக்கு அண்ணன் கிடையாதுன்னு பா சொல்றா. அப்படின்னா இனிமே என்ன வெறும் செல் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்செஷியல்னு கூப்பிடுறதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, இருந்தாலும் சரி கூப்பிடுறேன் சர்சியல் அப்படின்னு பா சொல்லவும் அவ தலைய தடவி கொடுத்து நம்ம ஹீரோ பாராட்டுறான். எனக்கு மட்டும் நீ கிஃப்ட் தரலையா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மாதிரிலாம் இல்ல, நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன், பட் டிசைன் தான் நல்லா இல்ல அப்படின்னு வருத்தப்படவும் அவ செயின் எடுத்து நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 2 டிசைன் இருக்கு. மேட்சிங்கான கலரா தான் ரெடி பண்ணிருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இதுல நீ உன் டார்க்னஸ் பவரை செலுத்தி இருக்கு. சோ அந்த ஹீரோ நீ அவட பிரெயின் வாஷ்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கணும்னு தானே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை கொடுக்கன்னு கேட்கவும் உங்களை நான் இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லவும் அப்ப நான் அவளோட பப்பட்டா இருந்தா பரவாயில்லையா, மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணாம எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அந்த டிசைன் இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்ம ஹீரோ ஒன்று எடுத்து அவளோட காதுல போட்டு விட்டு ஜெனோவோட ப்ரொடெக்ஷனையும் அதுல போட வைக்கிறான். ஜெனோ மேஜிக் யூஸ் பண்ணதுனால கூரோ ரியாக்ட் பண்றா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். இது இதை காதுல இருந்து கழட்ட முடியாதா அப்படின்னு மேட்சிங்கா நம்ம ரிங்க போட்டிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த ஹீரோனியா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பர்ட்டியா கேட்கவும் எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்ன சில்னே கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மை டியர் டியா நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சார் சில் இந்த இயரிங்ஸை கழட்டி விட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு கிடக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்போ கிங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பக்கத்து கண்ட்ரிக்கு நம்ம ஹீரோ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 4 மாசத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பக்கத்து கண்ட்ரிக்கு போயிருந்தான். எங்க கண்ட்ரியோட ஸ்பெஷலே ஆல்கஹால் தான், அதை நாங்க வித்தா எக்கனாமி பெருசா போமாகுன்னு ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சரக்குக்கான காசை இவங்க அக்கௌண்ட்ல ஒதுக்க பாக்குறாங்க. இதனாலதான் அரசர் இவங்களை செக் வைக்க என்ன அனுப்பி விட்டுருக்காரு நம்ம ஹீரோ. எங்க கிங்டம்லயும் இதை பெஸ்டா பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நாங்களே இந்த சப்ளைக்கான மொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறோம். ஹீரோ திறமசாலிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா அவனுக்கு வேலை முடிஞ்சிருது. பர்ட்டியாவை அடுத்து எப்ப மீட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ ஆர்வமா இருக்கான். டெய்லி அவ கூட லெட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்றான். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பர்ட்டியா அவளோட லெட்டர்ல எழுதியிருக்கா. ஜெனோ நம்ம மெசஞ்சரோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால பர்ட்டியாவும் வந்துட்டு ஹீரோனியா ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. புக்கை கிழிச்சு டீ தூளை கொட்டி செருப்புக்குள்ள கல்ல போட்டு நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க. இவ்வளோ பண்ணா பர்ட்டியாக்கு தன்னை ஹராஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் எதுவும் நடக்காத மாதிரி லெட்டர் எழுதியிருக்கால நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த ஹீரோனியா என்னோட டியாவை புள்ளி அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா காட்டுறதுக்காக ட்ரை பண்றா. கண்டிப்பா பர்ட்டியா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்ப 4 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். டியா ஸ்கூல்ல ஏதாச்சும் அன்யூஷுவலா நடந்தா நம்ம ஹீரோ கேட்டா இல்லன்னு வா சொல்றா. உனக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கேட்டா அப்பெல்லாம் இல்லையான்னு வா சமாளிக்கிறா. டியா ஃபியான்சேவா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என் கடமை, தயங்காம ஏன்ட்ட சொல்லு நம்ம ஹீரோ கேட்டா. ப்ளீஸ் சார் சில் எதுவுமே பண்ணாதீங்க, அவர் ஃபர்ஸ்ட் ரேட் வில்லனஸா இதை கூட என்னால எதிர்க்க முடியலன்னா அந்த ஹீரோனியாவை நானே எதிர்க்கிறேன், சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு பா சொல்றா. அவளை ஹர்ட் பண்ற ஹீரோனியாவை இவ ஏன் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றா, என் கிட்ட ஏன் ஹெல்ப்பை கேட்க மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. என் ஃபியான்சேவை ஹர்ட் பண்ற ஒருத்தி கூட க்ளோஸ் ஆக சொல்றியான்னு கேட்டா. நான் இப்போதைக்கு தான் அவங்க ஃபியான்சே, அவ தான் அவங்க ஃபியூச்சர் வைஃப்னு பர்ட்டியா சொல்லவும் அதை டிசைட் பண்றது நானா தானே இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஹீரோனியா கூட தான் ஜோடி சேரணும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
நான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், ஸோ உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்ல சார். சிவா சொல்லவோ சரிவா விருப்பப்படி பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ அதையா மறைக்க ட்ரை பண்றா. நானும் கேட்க விரும்பல. நம்ம ஹீரோ போறான். பட் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு மாசம் ஆயிடுச்சு. பெர்டியா வந்து புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் ஃபேர் எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீ ஒருத்தி தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க ஹீரோனியாட்ட போய் கேட்டா பெர்டியா தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காளா, அவ தான் புள்ளி பண்ண சொன்னாலான்னு சம்மந்தமே இல்லாம பெர்டியாவோட பேரை அழுக்குவா. அவளை ஏன் தேவையில்லாம இழுக்கிறான்னு அந்த பொண்ணுங்க டென்ஷன் ஆனா ஹீரோனியா அழுது சீனை போடுறா. கூட இருக்கிற அந்த பசங்க கண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, பிரெயின் வாஷ் பண்ணிட்டா போலயே. அது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பெர்டியா அந்த இடத்துக்கு வர ஹீரோனியா திரும்பவும் நீயா அப்படின்னு சிலிக்கா கேக்குறா. பெர்டியா தான் பிளான் பண்ணி இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோனியா ஆள ஆரம்பிக்கவும் தேவையில்லாம பழி போடாதான்னு சிலிக்கா சொல்றா. நிறுத்துங்க, நான் ஓடவும் மாட்டேன் ஒளியவும் மாட்டேன், யாரும் ஹெல்ப் பண்ணவும் வேணாம், அந்த ஹீரோனியாவை நான் தனியா சமாளிச்சுப்பேன் அப்படின்னு பெர்டியா சொல்லவும் லேடி பெர்டியா உண்மையிலேயே அமேசிங். அவ உங்களை காயப்படுத்தியுமே கூட அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அவ கூட ஃபைட் பண்ண கூடாது, நீங்க தனியால ஃபைட் பண்ண போறேன்னு சொல்றீங்களே, எதிரிக்கு கூட கருணை காட்டுற உங்க மனசு உண்மையிலேயே பெருசு அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாராட்டுறாங்க. ஆடா இது இப்படி போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோனியா அங்க இருந்து கிளம்புறா. இதெல்லாம் பார்த்து இன்னொரு பையன் பெர்டியாவை ரசிச்சிட்டு இருக்கப்போ அந்த பையனை லவ் பண்ற ஒரு நோபல் லேடி பெர்டியாவை முறைக்கிறா. டீச்சர் கூப்பிட்டாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நோபல் லேடி கிளம்புறா. பெர்டியா உட்காரக்கூடிய சேரை போயிட்டு கத்தியால ஹீரோனியா குத்திட்டு இருக்குமா. அரசு நீங்க தடுக்கலையான்னு ஜனோ கேட்கறான். பெர்டியாவோட அப்பா தான் பொண்ணுக்காக கஷ்டமேடா அந்த சேரை ரெடி பண்ணாரு, என் ஹெல்ப் டியா வேண்டான்னு சொல்லியிருக்கா, நான் இன்வால்வ் ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். உன் பிராங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போனேன்னா வருத்தப்பட போறது நீதான் பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். அவளை நான் பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கல, பட் என்ன மீறி அதை பண்ணிட்டேன், பெர்டியாவே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இருந்தாலும் நான் இன்வால்வ் ஆயிட்டேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜனா அந்த சேரை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோவோட தம்பி ஷான் வந்துட்டு அண்ணா ஏதாச்சும் பண்ணு, அந்த பெர்டியாக்கு ஓவரா டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னால தாங்க முடியல, ஜோனாவும் வருத்தப்படுறாங்கன்னு சொல்லுவோம். பெர்டியா என்ன இன்வால்வ் ஆக வேணான்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. உன்னோட ஃபியான்ஸே உனக்கு ஸ்பெஷல் தானேன்னு ஷான் கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறம் ஏன் ஹெல்ப் பண்ணலான்னு கேட்டா அவ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கஷ்டப்படுறாங்க, அவங்க உன்கிட்ட ஹெல்ப் கேட்கல, நீ லோன்லியா ஃபீல் பண்றியான்னு கேட்கவும் ஓ லோன்லினஸ்னா இப்படி தான் இருக்குமா, ஐயா என்கிட்ட ஹெல்ப் கேட்கலங்கிறது தான் அதுக்கு காரணமா நம்ம ஹீரோ யோசிக்கலாம். ஓடி வந்து பெர்டியா பாடியில இருந்து கீழே வந்துட்டால் சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு எமோஷனே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஈஸியா கத்துக்கிறதுனால லைஃபே போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. பெர்டியா பண்றது என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அவளை கண்டுக்கிட ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சமா அது பெர்டியா மேல லவ்வா நம்ம ஹீரோக்கு மாறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.